இப்ப சொல்ற அர்ஜுன், நான் போய் சொன்னதுக்கும் உன்னை ஏமாத்தினதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் உன் அம்மா. ஏய், ஆமா, உன் அம்மா மட்டும்தான் ஒரே காரணம். ஏய், அனாவசியமா உன் சதி திட்டத்துல எங்க அம்மாவை உள்ள இழுத்த உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். எங்க அம்மாவுக்கும் உன் துரோகத்துக்கும் என்னடி சம்பந்தம்? அப்படி கேளு. உங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? அபி மாமா தேவி அக்காவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தேவியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. தேவி யாருக்கு? உள்ளவா? அந்தஸ்து குடும்ப கௌரவம்னு பாக்குற உங்க அம்மாவால அதை ஏத்துக்கவே முடியல. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பொய் சத்தியம் பண்ணிட்டு அபி மாமாவை துபாய்க்கு ஆபீஸ் வேலைன்னு அனுப்பிட்டு தேவிய நாங்க பத்திரமா பாத்துக்க மாட்டோமா? இவ என் மருமக இல்ல, மக. தேவி அக்காவை குலதெய்வ கோயிலுக்கு பூஜை பண்றேன்னு கூட்டிட்டு போய் அங்க அவங்கள ரவுடிங்களை வச்சு கொலை பண்ண பார்த்தாங்க. சத்யா, வேண்டாம். அனாவசியமா எங்க அம்மா மேல அப்பட்டமான ஒரு கொலைப்பழிய போட்ட எனக்கு கொலைவெறி வந்துரும். நான் சொல்றது சத்தியம். தேவி வயித்துல தான் குடும்ப வாரிசு வளர்றது தெரிஞ்சு உங்க அம்மா அவளை மட்டும் இல்ல அவ கருவியும் கொல்ல பார்த்தாங்க. போதும், நிறுத்து. உங்க அம்மாவுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து தேவி அக்கா கல்லடை குறிச்சுக்கே ஓடி வந்துட்டா. மனசுடைஞ்சு விஷம் குடிச்சு தற்கொலை செய்ய பார்த்தா. நான் தான் அவளை காப்பாத்தினேன். என் அக்கா வாழ்க்கைய காப்பாத்த, அவ வயித்துல இருக்க குழந்தையோட எதிர்காலத்தை தீர்மானிக்க உங்க அம்மா கிட்ட நியாயம் கேட்டு போராட நான் சென்னைக்கு வந்தேன். அன்னைக்குதான் நம்ம ரெண்டு பேரும் முதல் முறையா சந்திச்சோம். ஹலோ, ஏங்க என்ன எங்க ஆட்டோவை அங்க நிறுத்த சொல்லி கை காட்டினா இம்பட்டு தூரம் தள்ளி வந்துதான் நிறுத்துவீங்களா? நம்ம ரெண்டு பேரும் ஆர்த்தி உயிரையும் மானத்தையும் ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அந்த நன்றி கடனுக்காக தான் நலன் சார் அவருடைய இவென்ட் கம்பெனில எனக்கு வேலை கொடுத்தாரு. அப்படித்தான் நீயும் நானும் அபி மாமா என்கேஜ்மெண்ட்ல ஒன்னா பழகணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் காதலானோம். அன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணி அபி மாமாவோட என்கேஜ்மெண்ட்ட நான் தான் நிறுத்தினேன். ஏன்னா அவரை என் அக்காவோட வாழ வைக்க. அபிமாவோட என்கேஜ்மெண்ட் நின்னத பத்தி ஆபீஸ்ல என்கொயரி வச்சப்பதான் செல்வநாயகி அத்தைக்கு எதிரான என்னோட போராட்டம் நலன் சருக்கு தெரிய வந்தது. தேவி அக்காவுக்காக என்னோட போராட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு மனசுருகி அவருக்கு நான் மகளா நடிக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. இனிமே நீ தனியா போராட வேண்டாம். உன் போராட்டத்துக்கு நானும் துணையா இருப்பேன். நலன் என் அப்பாங்கிற பின்புலத்தோட உங்க அம்மா செல்வநாயகி கூட தைரியமா சில விஷயங்கள்ல மோதன. தேவி அக்காவை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பதான் நான் அப்படி செஞ்சேன். ஆனா எதிர்பாராத விதமா உங்க அம்மாவுக்கு என் தைரியம் பிடிச்சிருச்சு. நம்ம கல்யாணத்தையும் பேசினாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலே இல்ல அர்ஜுன். நான் என் பையனுக்கு சத்யாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்சாலும் என் அக்காவை வாழ வைக்கதான் நான் முயற்சி பண்ண. நமக்கு கல்யாணம்னு நாடகம் ஆடி கடைசி நிமிஷத்துல தேவி அக்கா கழுத்துல அபிமாமாவை தாலி கட்ட வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் உன்னை லவ் பண்றது தெரிஞ்சு அக்கா பெண் வாங்கிட்டா. எனக்காக அவ வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு
மண்டபத்தை விட்டு ஓடிட்டான். அவ மட்டும் அன்னைக்கு இருந்திருந்தா நமக்கு கல்யாணமே நடந்திருக்காது. நான் உன் மேல வச்ச காதல் நிஜம். ஆனா இந்த கல்யாணத்துல நான் எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டேன். நான் மருமகளா உள்ள வந்து பல பொய்களை சொல்லி நாடகம் ஆடி தேவி அக்காவை அபிமாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். போதுமா? அர்ஜுன், ஐயோ, இந்த புது டிராமாவை தான் இத்தனை நாளா மனசுக்குள்ள ஒத்திக பாத்துக்கிட்டு இருந்தியா? இந்த டுபாகூர் காரணத்தை தான் என்கிட்ட சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியா? ஐயோ, என்ன உளற அர்ஜுன்? வளர்றது நானா இல்ல நீயா? தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்ட. இப்போ அந்த தப்புல இருந்து தப்பிக்க என்னமா ஒரு கற்பனை. ஐயோ, சினிமால கூட இப்படி ஒரு நாட்டு பிளாட் நான் பார்த்ததே கிடையாது. ஏன் கேட்டது கூட கிடையாது. பின்னிட்ட போ. அர்ஜுன், விளையாடாத அர்ஜுன். ஏய், அத தாண்டி நானும் சொல்றேன். எங்க அம்மாவை வச்சு ஏதாவது விளையாடுன நீ அவ்வளவுதாண்டி. உங்க அம்மா என் அக்காவை கொலை பண்ண ட்ரை பண்ணது உண்மை. ஏய், shut up your bloody mouth. உனக்கு மட்டும் தான் கத்த தெரியுமா? எனக்கும் அதை விட நல்லா சத்தமா கத்த தெரியும். வாய மூடு. நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு நான் பழைய அர்ஜுன் கிடையாது. அப்ப நீ என்ன நம்பல? ஒரு காலத்துல உன்ன 50 kg தாஜ்மஹால்னு சொன்ன. இப்ப சொல்றேன்டி, நீ 50 kg போய். பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் போய்.